இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒருத்தருக்கு சிறப்பான அடிமையாக இருப்பது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீ வந்து வாழ்கிறதுக்கு நீ சம்பாதிக்கிற, நீ கஷ்டப்படுற, ஒருத்தவன் ₹1 நம்மளை நம்பி கடன் தர மாட்டேன். அவன் தரணும்னு அவசியம் இல்லை. கை கால் நல்லா இருக்கா, நம்ம சம்பாதிக்கணும், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுறோம். ஆனால் எவனுக்கோ ஒருத்தவனுக்கு வாலண்டரியாக போய் அடிமையாகிறது எப்படின்னா, என் தலைமை செம்மையாக படம் நடிச்சுட்டு போகிறேன். இதுக்குன்னா நீ என்ன பண்ணுற, படத்துக்கே போகக்கூடாது. அப்படின்னா படத்துக்கு போ, பாரு, ஜாலியாக இரு, விசிலடி கொண்டாடு, அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடு, வெளியே வந்துட்டேன் உன் வேலையை பாரு. என் தலைமை வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிட்டான். வேர்ல்டு கப்பை ஜெயிச்சா நான் உங்கள் வீட்டுக்கு வேர்ல்டு கப்பை கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. பார்த்தியா, கிரிக்கெட் முடிஞ்சா அடுத்து உன் வேலையை பாரு. அதே வேலையாக இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல சனி ஞாயிறு கூட ஒருத்தன் கூட சண்டை பிடிக்கிறது. என் தலைமை எப்படி 6 அடிச்சா தெரியுமா, ஓலாம் என்ன யாழ் 1 டவுன் நிறைய அடித்தான் பாரு 6, அப்படியே அது ஒரு சண்டையாக மாற்றுறது. நீங்கள் அவனுக்காக சண்டை பிடிக்கிறது அந்த ஆளுக்கே தெரியாது. முதல்ல நீங்கள் காசு கொடுத்து கிரிக்கெட் பார்க்குறனால, ஸ்டேடியமில் போய் பார்க்குறனாலையோ இல்லை ப்ரீமியம் கட்டி செல்லில் பார்க்குறனாலையோ தான் அவங்களுக்கு மரியாதை. நீங்கள் காசு கொடுத்து தேட்டருக்கு போகிறனால தான் அந்த நடிகருக்கோ இயக்குனருக்கோ காசு போகுது. அவங்கள நான் குறை சொல்லவே கிடையாது. எதுக்கு இப்படி வாலண்டரியாக போய் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்? நம்ம வாழ்க்கையை பார்க்குறதுக்கான கொஞ்சம் நேரத்தை அதுக்கு செலவு பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற போகிறோம். ஸோ அப்போனா இவ்வளோ பெரிய நடிகர் இருக்கிறது, இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறது நம்ம நாட்டுக்கு பெருமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜப்பான் என்ன உலகக்கோப்பை ஜெயிச்சிருச்சா? ஜப்பான் நம்மளோட எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க தெரியுமா? ஸோ ஒவ்வொரு தனி மனுஷனும் தனக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணால் அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறான். இவ்வளோ தான் மேட்ரு. நீங்கள் முடிச்சிருக்க டைமே 8 to 10 மணி நேரம். அதை எவனுக்கோ ஒருத்தவனுக்கு அடிமையாக இருந்து அவனை வந்து சூப்பர் அப்படின்னு பாராட்டி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதோ ஒன்று செய்யுங்க. செய்யாட்டினாலும் இன்னொருத்தவனுக்கு அடிமையாக இருக்க பழக்கத்தை நுப்பாட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.